கடந்த அக்டோபர் 28ஆம் தேதியன்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் எல்லை கட்டுப்பாட்டு துறையுடன் இணைந்து செயல்பட்ட அரச மலேசிய சுங்க இலாகா 26 வயதுடைய சீன பெண் சுற்றுலா பயணியிடம் இருந்து 3,44,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமான மதிப்புள்ள 6.88 கிலோ கெட்டமைன் போதைப் பொருளை கண்டுபிடித்து அவரை கைது செய்தது. விமான நிலையத்தின் முனையம் 2 வருகை மண்டபத்தில் செய்யப்பட்ட சந்தேகத்திற்கிடமான ஸ்கேன் மூலம் போதைப்பொருள் இருப்பது உறுதியானது என்று சுங்க இலாகா இயக்குனர் ஜுல்கிஃப்லி முகமது விளக்கினார். அந்த போதைப்பொருள் அந்த பெண்ணின் பெட்டிக்குள் துணி அடுக்கில் அலுமினிய தாள் மற்றும் அட்டை வைத்து மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த பெண் ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் பிரிவு 39B கீழ் விசாரிக்கப்படுவதுடன் வழக்கு தொடரப்படுவதற்கான சாத்தியத்தையும் எதிர்கொள்கிறார். இந்த ஆபத்தான பொருட்களை இடைமறித்த விரைவான கூட்டு முயற்சிக்கு பாராட்டுகளை தெரிவித்த அதிகாரிகள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்கும் பொதுமக்களின் உதவியை வலியுறுத்தியுள்ளனர். எனவேதான் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.